ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஞாபக மறதி வியாதி நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது, இதே முதலமைச்சராக இவரு நம்ம எடப்பாடியார் இருந்தார். அந்த காலகட்டத்தில நீங்க சாத்தான்குளத்தில இதே லாக்அப் டெத் நடந்தது. பென்னிக்ஸ், ஜெபராஜ் என்ற 2 பேர் போலீஸால அடிச்சு கொல்லப்பட்டாங்க. அந்த கொலை சம்பவத்துக்கு நீங்க என்ன தெரியுமா பேசுனீங்க? அப்போது நீங்க எதிர்க்கட்சி தலைவர். அப்போ நீங்க என்ன தெரியுமா பேசுனீங்க? ராஜினாமா செய்ய வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனி இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய 10க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி அந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆரை போட வச்சு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இப்படி அந்த லாக்அப் டெத்துக்காக போராடிய நீங்கள் அதையெல்லாம் மறந்து விட்டு இன்று நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த லாக்அப் டெத்தை அவன் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சான்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? இதே போன்ற சம்பவம் உங்கள் மகனுக்கோ உங்கள் பேரனுக்கோ நடந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? அப்போ ஏழை மக்கள் என்றால் ஒரு நியாயம், உங்கள் குடும்பம் என்றால் ஒரு நியாயமா? நீங்கள் நேரம் நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சுருக்க வேண்டாமா? நாங்கள் கேட்குறது என்னென்னா, காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் என்றைக்காவது காவல்துறையை கண்டிச்சிருக்கீங்களா? அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு இவங்க யார்? அவன் தப்பு செஞ்சான், செய்யலை, ஏதோ ஒன்று, அவன் நல்லவன் கெட்டவன் ஏதோ ஒன்று. ஆனால் அக்யூஸ்ட்டை அடிக்கிறதுக்கு இவங்க யார்? இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இந்திய சட்டப்பிரிவில் அக்யூஸ்ட் அடிக்கலான்னு ஏதாவது சட்டப்பிரிவு இருக்கா? அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இதுக்கு பொறுப்பேற்கல? கிட்டத்தட்ட 30 லாக்அப் டெத் நடந்திருக்கு இந்த அஜித்குமாரோட சேர்த்து. சமீபத்தில் தஞ்சாவூரில் சத்யவான் என்ற ஒரு நபர், அதே போல் சேலத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் என்பவர், ராமநாதபுரம் மணிகண்டன், இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்குங்கிற வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு லாக்அப் டெத் இன்றைக்கி நடந்திருக்கு உங்களுடைய 4 வருஷத்தில். ஆனால் எந்த வழக்குக்குமே இது வரைக்கும் நீதி கிடைக்கல. அந்த சாத்தான்குள வழக்குக்காக போராடிய நீங்கள், அந்த சாத்தான்குள வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள், இந்த 30க்கும் மேற்பட்ட இந்த வழக்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன் இது வரைக்கும் ஒரு போலீஸ்காரர் கூட தண்டிக்கப்படலை? ஏன் எந்த போலீஸ்காரர் நீங்கள் கண்டிக்கலை? ஏன் அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள நீங்கள் ரிமாண்ட் பண்ணலை? அப்போது உங்களுடைய அரசு, உங்களுடைய காவல்துறை என்றால் மட்டும் நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும் 1000 பொங்கி 1000 போராட்டம் நடத்துவீங்க. இதே நீங்கள் ஆளுங்கட்சி, உங்களுடைய ஆட்சி என்பதனால் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்களா? தயவு செய்து இந்த லாக்அப் டெத்துக்கு, இந்த 30க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து, முக்கியமாக இந்த அஜித்குமார் என்ற சிறுவன் இறந்ததற்கு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது மக்கள் விரும்புகிறார்கள். ராஜினாமா செய்தால் மட்டுமே இந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கும்.